தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கு கணேஷ். சார், லாஸ்ட் கட்டம் எலெக்ஷன் வந்துடுச்சு, கிட்டத்தட்ட ஃப்ரைடே தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டா கவுண்டிங். பட் போறதுக்கு முன்னாடி இந்த வாட்டி வந்து 250க்கு கம்மியாக தான் வரும், பிஜேபி அண்ட் என்டிஏ கம்பைன் டுகெதர் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப வலுக்குது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி உங்களோட கருத்து எப்படி சார்? 2019லயும் இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள் வலுவாதான் இருந்தது. 100 சீட்டு குறைவான இடத்துல இருந்து என்டிஏ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறத யோகேந்திர யாதவ் சொன்னார். காரணம், எஸ்பி, பிஎஸ்பி, சுகல்தேவ், பாரதிய நேஷனல் பார்ட்டி, அது ஒண்ணு, அந்த அவரோட கட்சி, தென் ஆர்எல்டி, அந்த 4 கட்சியும் சேர்ந்து நின்னதுனால யூபியில பெரிய மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க. அப்கோர்ஸ் கொஞ்சம் சீட்டு குறைஞ்சது இன்னோட, அவங்க அத்மெட்டிக் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருந்தது. இப்போ அதுல பஞ்சாப் சமாஜ் பார்ட்டி தனியா போயிட்டாங்க. மத்த சுகல்தேவ் அந்த கட்சியும் ஆர்எல்டியும் பாஜக கூட அலையன்ஸ்ல வந்துட்டாங்க. அடுத்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல தோத்ததுனால அவ்வளவுதான் என்னமோ மோடின்னு சொன்னாங்க. இப்போ மோடிக்கு பிரச்சாரமே அந்த 3 ஸ்டேட்டையும் வெற்றியை கொடுத்திருக்குது. அப்ப லீடர்ஷிப்புக்கு கேட்கவே வேண்டாம். இந்தூர்ல எல்லாம் போட்டியே இல்லாம பாஜக கேண்டிடேட் ஜெயித்திருக்கிறாப்புல. குறிப்பா காங்கிரஸ்காரங்க மற்றவங்க எல்லாம் இது சமூக வலைத்தளங்கள்ல, ஊடகங்கள்ல பேசக்கூடிய அளவு களத்துல எந்த அளவுக்கு இருக்காங்கிறத 3 மாநில தேர்தலையுமே நாம பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பாஜக அணிக்கு போட்டி கொடுக்க முடியாத இடங்கள்ல வாக்குப்பதிவு ரொம்ப குறைவா இருக்கு. காங்கிரஸ்காரங்க சோர்ந்து போயிட்டாங்க. அதே வேளையில கர்நாடகாவில் போயிட்ட கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் கூட இருந்த ஜேடிஎஸ், பாஜக கூட வந்த பிறகு பெரிய ஸ்ட்ராங் அலையன்ஸ் அரித்மெட்டிக்கலி. ஆனா சித்தாராமையா, மல்லிகார்ஜுன கார்கே, சிவகுமார் 3 பேருமே கடுமையான பயிட்ட கொடுக்குறாங்க. 2% வாக்கு கூடுதலா பதிவாயிருக்கு. இங்க தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி பயிட்ட கொடுக்குறாரு, முன்னோட வாக்கு அதிகம் பதிவாயிருக்குது. மகாராஷ்டிராவில் நகர்ப்புறத்துல பிஜேபி செல்வாக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில இந்துத்துவ வாக்காளர்களும் பிஜேபி பக்கம் நிற்பாங்கிற சூழ்நிலையில பிஜேபி வெற்றி உறுதின்னு போட்டி கொடுக்க முடியல. ஆனா மகாராஷ்டிராவில் கிராம பகுதிகளில் ஒரு 26 தொகுதிகள்ல அவங்க கடுமையான ஒரு போட்டிய கொடுத்திருக்காங்க. போலிங் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எப்பவுமே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சார், மகாராஷ்டிரால வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வேர் பிஜேபி மைட் லூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசப்படுது. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? நீங்க சொன்னீங்களா அந்த 26 தொகுதியில வந்து பிஜேபி வந்து லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. அது மராத்தாக்கள் வந்து நாட்டு நலனே முக்கியம், மோடியா தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்னு மராத்தாக்கள் நினைச்சாங்கன்னா அது கிடைக்கும். அதனாலதான் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட அண்ணன் ரஜினிகாந்த மகாராஷ்டிரா சென்ட்ரிக்கா ஏதாவது ஒரு மோடிக்காக ராமர் கோயிலுக்கு வந்தவரை ஏதாவது கொண்டு நிறுத்திடலாம் நான் கடுமையா முயற்சி பண்ணேன். அவரு இந்த நிலைக்குள்ள காலகட்டத்துல அரசியல் வேண்டாங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாரு. ஓகே, அவர் விருப்பம், நம்ம அவரை ரொம்ப ஒன்றும் வற்புறுத்தக்கூடாது, நம்ம ப்ரெஷர் போடக்கூடாது. நம்ம கருத்தை சொன்னோம், அது அவர் வந்து ராமர் கோயிலுக்கு மட்டும் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஆதரவை காட்டிட்டு ஒதுங்கிக்கிட்டாரு. பேட்டி கூட அவரு நாம அதை மோடிக்கு அதுல ஒரு சின்ன பலகீனம் இருக்குங்கிறத நாம உணர்ந்துதான் அதை சரி கட்டணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். எனிவே ஒரு அதிக போலிங் உள்ள தொகுதிகள்ல பாதிப்பும், போலிங் இல்லாத தொகுதிகள்ல இவங்க போட்டி கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும். ஒரு வேளையில மராத்தாக்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நாட்டு நலன் முக்கியங்கிற மாதிரி அவங்க போட்டுட்டாங்கன்னா 19 அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஜாதிய போலரைசேஷன், மகாராஷ்டிராவில் ஜாதிய ரீதியான போலரைசேஷன் 2 தரப்புக்குமே இருக்கு. மாலிதங்கர், வஞ்சாரா போன்றவங்க வந்து பாஜக ஆதரவாகவும், மராத்தாக்கள் வந்து அந்த கிராண்ட் அலையன்ஸ் சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே அவங்க அலையன்ஸுக்காகவும் ஒரு போலிங் இருக்கிறதா உணர்றேன். பார்ப்போம். மகாராஷ்டிரா வந்து கிராமப்புற தொகுதிகளில் எதிரணி ஃபைட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் ஃபைட் கொடுத்துருக்காங்க, ஆந்திராவில் ஃபைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது.
பட் தமிழ்நாட்டுல நான் வேற மாதிரி அதை பாக்குறேன். அதிமுக ஃபைட் கொடுக்க அப்படி இல்லை. ஏற்கனவே தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய திமுக அணிக்கு அது சாதகம்னு நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன். கேரளாவுல ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணியில இருக்கிறனால அது ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டட் போலிங்ல ஃபைட் இல்லாதனால போலிங் கம்மியா இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா அங்க பாஜக ஸ்ட்ரக்சர் இல்லாதனால அதனால பாஜக வெற்றி பெறுங்கிற கணக்காங்க நம்ம பார்க்கல. பாஜகவுக்கு பலம் இருந்து தொடர் வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல போலிங் குறைவா இருக்கும் போது அங்க எதிரணி வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை இழந்துட்டாங்கன்னு நான் கருதுறேன். கவர்மெண்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சட்டமன்றத்துல வெற்றி பெற்றனால தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் அந்த ஃபைட்டை கொடுக்குறாங்க. இதைத்தான் நான் நேற்று சன் தொலைக்காட்சியில சொன்னேன். அது வெளியே அவுட் சைட்ல இருந்து பேசுறதுனால தோழர் அருணன் வந்து அதை புரிஞ்சிக்காம சில வாதங்களை முன் வச்சார். அப்போ வந்து மகாராஷ்டிரால அப்போ வந்து கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து யூபிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார். யூபியில வந்து அவங்களோட அந்த ஒரு 62 எடுத்தாங்க. அந்த 62லேருந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகி 40க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசுறவங்களுக்கோட கருத்து எப்படி சார்? யூபியை பொறுத்தவரை இந்த கருத்தை எல்லாரும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. காரணம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு, 50% மேல இடஒதுக்கீடு மிக வேண்டும், தனியார் துறையில் இடஒதுக்கீடு, இதெல்லாம் சமாஜ்வாடி சொன்னதுதான். ப்ரொபோர்ஷனல் ரிசர்வேஷன் அவங்க சொன்னதுதான். இதெல்லாம் சொல்லிதான் அவங்க சட்டமன்ற தேர்தலில் 32% வாக்கள் எடுத்தாங்க. மறுக்க வரல, அவங்க கொள்கை தான். இப்போ அவங்க கொள்கைய மோடிங்கிற ஓபிசி இந்தியாவில 3வது முறை வெற்றி பெற்று நெகிரின் சாதனை முறியடிப்பார் என்ற சூழ்நிலையில இந்திரா காந்தியின் பேரை வேற வழி இல்லாம அகிலேஷ் யாதவுக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. இது ஓபிசிக்கு பெரிய வெற்றி. தத்திரியாத்து கோத்திர கவுல் பிராமணர்கள் வந்து அகிலேஷ் யாதவ் பின்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுக்காரன் அவன் அந்த மோடி எதிர்ப்பையும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஆங்கிலம் தான் விஷயத்த பார்ப்பாப்ல. இங்க எல்லாம் கோச்சிக்கணும். பெரியாருப்பாங்க, போலி பெரியாரிஸ்டா இருப்பாங்க. உண்மையான பெரியாரிஸ்டன்னா அகிலேஷ் யாதவ் பின்னாடி ராகுல் காந்தி நிற்கிறது மோடியின் வெற்றியோட பிரதிபலிப்பு தாங்கிறத சொல்லணும். அப்படி யாருமே கிடையாது. எல்லாம் இந்த பெரியாருங்கிற பேரையும் உள்ள சேர்த்துக்கிட்டு போலிகளா தான் இருக்காங்க. ஃபேக் பெரியாரிஸ்டுகளா தான் இங்க இருக்கிறாங்க. எனிவே அந்த 32% வாக்குங்கிறது அகிலேஷ் யாதவ் பார்த்த வாக்கு தான். அகிலேஷ் யாதவுக்கு வந்து முலாயம் சிங் யாதவோட அக்செப்டன்ஸ் இருக்குது. ஒய்ஃபு கூட டிம்பிள் யாதவ் ராஜ்புட் தான். மேலும் அவரு யாதவ் பிளஸ் முஸ்லீம் கூட சேர்ந்து இன்னொரு காஸ்ட் கேண்டிடேட்டும் வரட்டுன்னு நிறைய அதர் ஓபிசி கேண்டிடேட்டையும் அவர் போட்டிருக்கிறாரு. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்கிறாங்க. 32%. காங்கிரஸுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்கு தான் கிடைச்சிருந்தது. அகிலேஷ் யாதவ் கூட இருந்த சுகுல்தேவ் பாரதிய அந்த பார்ட்டியும் ஆர்எல்டியும் வந்து ஒரு 4% வாக்கு எடுத்தவங்க பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. சோ பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த் படியே 48-34 மன்னிக்கவும், சட்டமன்ற ஸ்ட்ரென்த் படியே 48-34, 14% டிஃபரன்ஸ் பாஜக அணிக்கு இருக்குது. மோடி லீடர்ஷிப்னா ஒரு 10% வரும். 6% வந்தாலும் கூட அந்த டிஃபரன்ஸ் எங்கேயோ போயிடும். அவங்க கணக்கு இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு, தனியார் துறையில் இடஒதுக்கீடு, 50% மேல இடஒதுக்கீடு இருக்கணும். இதெல்லாம் ராகுல் காந்தியே சொல்றாரு அங்கிற பாணிக்குள்ள அவங்க போறாங்க. அதனால மாயாவதிக்கு ஓட்டு வந்துடும். இது முஸ்லீம் ஓட்டெல்லாம் சிஏக்கு எதிராக அப்படியே கன்சாலிடேட் பண்ணிடுறோம்னு அவங்க ஒரு கணக்குல அவங்க போறாங்க. நம்ம கணக்கு என்னன்னா, நீங்க பாஜகவே என்ன பண்ணாங்க, யோகி ஆதித்யநாத் ராஜ்புட், நீங்க யோகி ஆதித்யநாத் RSS வச்சிருக்கு, மோடிக்கு எதிராக வச்சிருக்கெல்லாம் அபத்தமா அர்த்தமே இல்லாம மோடி மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் ஃபாதர் ஜெகத் போன்ற அரசியல் தன்னம்பிக்கையற்ற மனவலிமற்ற நபர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மை நிலைமை அது இல்லை. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் பிராமின் டாமினேட்டட் கவர்மெண்டா இருந்தது. சோ அதை அடிக்கிறதுக்கு பிபிசிங்கிற ராஜ்புட்டை முன்னிறுத்தி தேவிலால், ஆகிர்னா யாதவ், ஜாட்டு, குஜார், குர்மி பிளஸ் முஸ்லிம்னு ஒரு காம்பினேஷனை போட்டு 89 தோக்கடிச்சாப்புல. அந்த காம்பினேஷன் சவுத்துல கிடையாதுனால சவுத்துல ராஜ்ல தனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்த யோகி ஆதித்யநாத்தை வந்து பாஜக தலைமை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க யூபிக்கு. அதே மாதிரி இமாச்சல் ஜார்க்கண்ட்லயும் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. இதை வந்து நானே இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், ஐ குட் ரீகண்டில் இட். அந்த 89 எப்படி நடந்து நமக்கு அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது நான் பண்ணின விஷயங்கள் வந்து சுந்தராய சோழனுங்கிற வலதுசாரி நண்பர்கள்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். யார் சிஎம் போது ராஜ்புட் தான் சிஎம்ங்க, பிராமின்ஸ் கேபினெட்ல ஜாஸ்தி இருக்கனால நம்ம சொல்லணும். சோ அந்த ராஜ்புட் சிஎம்மா வந்த பிறகு பிராமின்ஸ் அவரை எதிர்த்தாங்க. கோரி குருமிகள் வந்து எங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு மோடி அமித்ஷாவை எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு இந்த பட்டேல் வர்மான்னு டைட்டில் வரும். கோரி குருமி, சுதந்திர தேசு, வினய் கட்டியார்,
இந்த மாதிரி இவங்க எல்லாம் கேசவ பிரசாத் மௌரியா இவங்க எல்லாம் கோரி குர்மி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யூபியில. நிதிஷ்குமாரும் குர்மி தான் பீகார், உபேந்திர குஷ்வாஹா கோரி பீகார். அவங்க என்ன யூபியில கேட்டாங்கன்னா, எங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு சிஎம் தராம ராஜ்புட்டு கொடுத்துட்டாங்க, மோடி அமித்ஷாவும் கோரி குர்மியை ஏமாத்திட்டாங்க, ராஜ்நாத் சிங்கும் பிராமணர்களும் சேர்ந்து என்ன சாதிச்சாங்க, நாங்க உள்ள வந்த பிறகு தானே இந்த வெற்றி கிடைச்சது, எங்களுக்கு தானே சிஎம் தந்துடுறோம்னு அவங்க சொன்னாங்க. இது தமிழ்நாட்டுல எந்த பெரியாரிஸ்ட் இருக்கா தெரியுமா? மோசமான வார்த்தையை அவங்ககிட்ட சொல்ல விரும்பல. அந்த ஃபேக் பெரியாரிஸ்டுகளை சும்மா அங்க இருந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஆதரவுக்காக என்னத்தையும் கணத்து தவளை மாதிரி பேசிட்டு தர்றது. அப்போ நீங்க இந்த 3 எதிர்ப்பும் யோகிக்கு இருந்தது. அப்பதான் அமித்ஷா சொன்னாரு 24ல மோடி பிரதமராக, 22ல யோகிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். இப்போ வந்து மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறார். மோடிக்கான எலெக்ஷன் யோகியை எதிர்த்து விகாஸ் கொஞ்சமாவது பிராமின்ஸ் வந்து எதிராக போயிருக்கலாம். அவங்க தெள்ள தெளிவா வந்து மோடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமிகார் பிராமின்ஸ் இந்த 2 வரும் யோகி எதிர்க்கிற மாதிரி மோடி எதிர்க்க போறதில்லை. அடுத்தபடியா கோரி குர்மீஸ் வந்து என்னதான் இருந்தாலும் மோடி அவங்களுக்கு சுதந்திர தேவ் சிங் மந்திரியா இருக்காரு, கேசவ பிரசாத் மௌரியா தோத்து போன ஒரு டெப்டி நம்பி நம்ம கட்சி இது மோடியால தான் யோகி நிற்கிறாருங்கிற அந்த அடிப்படையில அவங்க வந்து மோடிட்டு வரும்போது யோகிக்கு கொஞ்சம் குறைவா போட்டவங்க ஜாஸ்தி போட வாய்ப்பு இருக்குது. அடுத்தாப்புல ராஜ்புட்ஸ் வந்து யோகி சிஎமானதும் தலித் மக்கள் குதிரையில சவாரி செய்யக்கூடாது, அது இதெல்லாம் சில இடங்கள் அதிகாரம் எங்கதான் எங்க ஆளுதான் சிஎம்னு சொல்ல ஒரு சூழ்நிலை வரும்போது அதுல கொஞ்சம் தலித் மக்கள் அதிருப்தி இருந்தது. மோடி தலைமைக்குன்னா அந்த அதிருப்தி இருக்காது. சோ இந்த இடத்துக்குள்ள மோடி தலைமைங்கிறது யோகி தலைமையை விட பெரிய அளவில் இருக்குது. சட்டமன்றத்தை எடுத்ததை விட 14ல 19ல மக்களவைக்கு வந்து 10% வாக்கு மோடி தலைமை கிடைச்சது. இப்பவும் மோடி தலைமைக்கு அந்த இது இருக்கும்னா 44% மேல வரும்போது யூபி எல்லாம் அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும். அவங்க 34 கீழே போவாங்க, இவங்க 48க்கு மேல போவாங்க. அலைன்ஸ் 4 இருக்குது. அப்ப எங்கேயோ இருக்கும் யூபி நிலைமை. அவங்க முஸ்லிம் கன்சால்டேஷன், இதர ஓபிசி கீழே இவரு அகிலேஷ் யாதவ் கேண்டிடேட் போடுறது, ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுறது, இதெல்லாம் லாபம் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. 20-80 பேசிதான் 44% வாக்குகளை யோகி வந்து சட்டமன்ற தேர்தல் எடுத்தாப்புல. யோகிக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்பு உண்டு, மோடிக்கு அது கிடையாது. அப்ப மோடியோட பொசிஷன் எப்படி இருக்கும்? அது வேளையில நான் வந்து அகிலேஷ் யாதவ் ரேக்கப் பண்ணிருக்கூடிய இஷ்யூக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்கும் வேல்யூ உண்டு. சோ எனிவே பாஜகவும் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்குது. யூபியில வந்து சந்திரசேகர் வந்து எமர்ஜென்சில இந்திரா காந்தி அம்மையாரை எடுத்து போனது மாதிரி, ஹேமந்த் நந்தன் பகுனா ஜெய்ஜீவன் ராமுக்காக பீகார்காரரு யூபியில இந்திரா காந்தி அம்மையாரை ஏற்றது மாதிரி மோடிக்கோ யோகிக்கோ எதிராக எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு சலனமும் இல்லை. ராஜீவ் காந்திக்கு எதிராக விபி சிங் ஓபர் சோர்னி வந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்ட்டி இன்டாக்டா இருக்குது, அலையன்ஸ் பெருகி இருக்குது. யோகி லீடர்ஷிப்புக்குள்ள எதிர்ப்பு, மோடி லீடர்ஷிப் கிடையாது. இதெல்லாம் வந்து லாஜிக்கலா வந்து யூபியில முன்ன விட அதிக சீட்டு வருங்கிறதான் பார்வை. என்றாலும் அவங்க எடுத்திருக்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 50% மேல இடஒதுக்கீடு, தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறத அகிலேஷ் யாதவ் காலங்காலமா சொன்னதை ராகுலுக்கு சொல்றதுக்கு என்ன எஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வேளையில ராகுல்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச அப்பர் காஸ்ட் ஓட்டு கூட மோடி பக்கம் வருமோ என்னவோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப போன வாட்டி அதாவது காங்கிரஸ் போன வாட்டி வாங்கின 62 விட இந்த வாட்டி ஜாஸ்தியா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கம்மி ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டா அதே லெவல்ல அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற காரண காரியத்தை தான் நான் சொன்னேன். அதே வேளையில அகிலேஷ் யாதவுக்கு லீடர்ஷிப்பை நான் குறைத்து மதிப்பிடலைங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். இப்ப நாம் தமிழர் சீமானை பற்றி நான் சொல்லும் போது என்னென்ன வகையில அவருக்கு வாக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். பெர்சன்டேஜ் நான் அறுதிட்டு உறுதியா சொல்லல. கம்ஃபர்டபுளா யோகி லீடர்ஷிப்போட மோடி லீடர்ஷிப்புக்கு அதிக வாக்குகள் வரும்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து சீட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. சரிங்க சார். இதே மாதிரி 2 ஸ்டேட் சார் வெரி குயிக்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரெண்டுமே ஸ்விங் ஸ்டேட்ஸா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இதுவும் ரொம்ப க்ளோஸா போகும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. நீங்க உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன்னா வந்து நம்ம வந்து இதை பார்த்துட்டோம், மகாராஷ்டிரா பார்த்துட்டோம், யூபியை பார்த்துட்டோம். இந்த 2 ஸ்டேட் எப்படி பாக்குறீங்க? பீகார்ல அலையன்ஸ்ல எல்லா ஜாதியுமே வந்து
பிஜேபி அலைன்ஸ்ல மோடி தலைமையில இருக்கிறாங்க. 19 இருந்ததோட கூடுதலா கட்சிகள் இருக்காங்க. அங்க வந்து தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் தான். காங்கிரஸ் சரியா ஃபைட் பண்ணாம ஸ்ட்ரைக்கிங் ரேட் மோசமா இருந்ததுனாலதான் சட்டமன்றத்திலே தேஜஸ்வி யாதவ் வந்து ஆட்சிக்கு வராம போன ஒரு ஒரு மோசமான நிலைமை காங்கிரஸ் கட்சியாலதான் தேஜஸ்வி யாதவுக்கு ஏற்பட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கேயே நான் தேஜஸ்வி யாதவை குறைச்சி மதிப்பிடல. அவர் ஒரு செரிஸ்பாட்டிக் லீடர் தான். ஆனா யாதவும் காங்கிரஸும் லெப்ட் பார்ட்டிஸும் சேர்ந்து ஒரு 35-38% வாக்குக்கு மேல எடுக்க முடியாது. அதுவும் மக்களவைன்னா மோடி லீடர்ஷிப்ல அது குறையக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மோடிக்கு நம்ம வண்ணார், நாவிதர், குயவர், விஸ்வகர்மா போன்ற பரவலா வாழக்கூடிய ஜாதிகள் இப்போ இந்துத்துவாடி மோடிக்கு ஆதரவா இருக்கு. சீமானுங்க தமிழ்நாட்டுல இந்த சமூகங்களை தன்வசப்படுத்த முயற்சி பண்றாருங்கிறத நான் பலமுறை பேசியிருக்க மாதிரி அங்க இந்த சமூகங்கள் வந்து ஓபிசில மோடிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பீகார்ல எல்லா வகையிலுமே வந்து மோடி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. மற்றவங்க அந்த டேர்ன் கோட்டாட்டு மாறி மாறி இவரு கூட்டணி வைக்கிறாங்க. உபேந்திர குஷ்வாகா 19 எதிராக போன ஒரு கூட்டணி வந்திருக்காங்க. அது பொருந்தா கூட்டணியாகி மக்கள் அதை வெறுப்பாங்கிற ஒரு கருத்தையும் முன் வைக்கிறாங்க. பட் மோடி லீடர்ஷிப்புக்கு முன்னாடி யாதவ் முஸ்லீம் தவிர மற்ற எல்லா காஸ்ட்லயுமே வந்து மெஜாரிட்டி வந்திருக்கிற சூழ்நிலையில பீகார்லயும் மிகப்பெரிய வெற்றியை மோடி பெறுவான உதயானந்தம். ஓகே சார். வெஸ்ட் பெங்கால்ல வந்து எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா சந்தேஷ் கலி வந்து நாடகம் ஆடப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்து சில எம்பிஸ்லாம் வந்து வந்து வெளியே ஏறி இருக்கிறாங்க பிஜேபியிலேருந்து. அது எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்கு? ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய கொடி கட்ட போறாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. அப்படி பேசுறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? மம்தா பானர்ஜி எதிர்ப்போட்டுகள் பாஜக தான் வந்தாங்க. சரி. அப்போ 2 சீட்ல இருந்து 18 சீட்டுக்கு வந்திருக்காங்க. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன். மற்ற இந்து அமைப்புகள் எல்லாம் பாஜக எதிராக களத்துல இருக்கிறாங்க. சிஐஏ வந்து மாற்றுவா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஓட்ஸை கடுமையா கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும். அதை தாண்டி அரசியல் பிரதித்துவம் எல்லா தரப்பும் கொடுத்திருக்காங்க. பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் சீமான் பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பேசுறாரு. அதே போல ஏன் சமஸ்கிருதம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரியா ஏன் இல்லைன்னு நவீன் பட்நாயக் பேசுறாரு. இங்க இருந்து அங்க போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த கருத்து. எனிவே அந்த பாராளுமன்ற கட்டத்துல சமஸ்கிருதம் இருக்குங்கிறதுக்கு அந்த இதாட்டு பிராமண சமுதாயம் பார்லிமெண்ட்ல வந்து மோடிக்கு வாக்களிச்சு அசம்பிளில கூட மம்தாவுக்கு அளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா நிச்சயமா பெரிய வெற்றியை 18ஐயும் தாண்டி பெரிய வெற்றியை பாஜக அங்க வர வாய்ப்பு இருக்கு. ப்ரோ முஸ்லீம் லீடர் மம்தா பானர்ஜிங்கிறது தெளிவாகுது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடிக்கு சாதகமா மம்தாவோட பேக்கிங் கம்யூனிட்டியான பிராமின் கம்யூனிட்டி மோடி பக்கம் வந்துட்டாங்கன்னா பெரிய ஒரு வெற்றியை அங்க கொடுத்துடலாம். இதைத்தான் பாராளுமன்றம்னா யாதவர்கள் மோடிக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கையும் நமக்கு கூடுதலா யூபி, பீகார் போன்ற இடங்கள்ல இருக்குது. அப்படியெல்லாம் நடந்ததுன்னா அந்த ஸ்வீப்போட அளவு பெருசா இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸா தான் சொல்றேன். யூபி, பீகார்ல மற்றவங்களுக்கு அர்த்தமேட்டிக்கே இல்லை. அதுலயும் அவங்களுக்கு யாதவர்கள் கொஞ்சம் மோடி பக்கம் வந்துட்டாங்கன்னா இவர் மோகன் யாதவ் எல்லாம் மத்திய பிரதேஷ் சிஎம் ஆயிருக்காங்க. யாதவ் கேண்டிடேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பழைய பிஜேபி மாதிரில யாதவர்கள் வெல் ரெப்ரசன்டா இருக்கிறாங்க. சோ அந்த வகையில ஒரு ஆதரவு கிடைச்சதுன்னா அதோட பெர்சன்டேஜ் எல்லாம் என்ன அளவுல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால அங்க ஃபைட் இல்லாதனாலதான் இந்தியா கூட்டணி வந்து ஃபைட் பண்ண முடியாதனால்தான் பெர்சன்டேஜ் அங்க வந்து பெரிய அளவுக்கு யாரெல்லாங்கிறத நான் பாக்குறேன். எனிவே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஃபைட் இருக்குது. நாம வந்து 18 கூடி போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 8 போன ஒரிசாவிலையும் மோடிக்கு சீட்டு கூடுன்னு நினைக்கிறேன். தெலுங்கானாவில கூடுன்னு நம்புறேன். ஆந்திராவில சந்திரபாபு நாயுடுக்கு சிம்பதி வந்து ஒரு இதை கொடுக்குன்னு நான் நம்புறேன். தெலுங்கானாவில இவர் சந்திரசேகராவோட கூட்டணி வச்சிருக்கோம்னா ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். அது பல சூழ்நிலையில நம்ம அந்த கருத்தை முன் வச்சும் அந்த தெலுங்கானா பிஜேபிக்காரங்க வேண்டான்னு உறுதியா அனுப்புறாங்க. ஸோ அங்க 4 சீட்டுங்கிறது ஒரு 6-7க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்டேட்டையும் பிடிக்கணும்னு அவங்க எதிர்காலத்துல நினைக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் மோடி வந்து பெரிய அளவுல வெற்றி பெறுவாருங்க நம்ம நம்பிக்கை முழுமையா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிரச்சாரத்தை இந்திய அளவிலையும் அவங்க வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுல இந்தியா பிளாக் வந்து தெளிவா தங்களோட வேலையை செய்திருக்கிறாங்க. பட் களத்துக்குள்ள காங்கிரஸ் இல்ல. மோடிக்கு ஒன்லி பிரின்சிபல் கேண்டிடேட்டா மோடி இருக்கிறாரு. மோடிக்கு கட்சிக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயோ பெரிய விரிசல் இல்லை.
தமிழ்நாட்டுல போயிட்டாரு. என்ன அவர் இருந்து என்னத்தை சாதிச்சு? அது இருந்து ஒண்ணுதான் போய் ஒண்ணுதான். பஞ்சாப்ல வர விரும்புனாங்க. வர விரும்பும் போது பாஜக அதிக சீட்டு கேட்டாங்க. அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. சப்போஸ் அவங்க தனிச்சு நின்று கொஞ்சம் சீட் எடுத்தா கூட அகாலிதள் சீட்டு வந்து மோடி தலைமைக்கு தான் அங்க வரும். அடுத்து கூட்டணின்னு சொல்றதுக்கு நம்ம உண்மையிலே பாதிக்கணும்னு நம்ம நம்புறது சிவசேனா பாதிக்கணும்னு நம்புறோம். அதை கண்ண மூடிட்டு சிவசேனா ஓட்டர்ஸ் எல்லாம் இந்துத்துவ ஓட்டர்ஸ் பிஜேபி தான் வந்துருவாங்க எல்லாம் கண்ண மூடிட்டு ஒரு கருத்தை சொல்ல விரும்பல. சிவசேனாவால ஒரு பாதிப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம அண்ணன் ரஜினிகாந்த் கூட மோடிக்கு ஆதரவா மகாராஷ்டிராவில கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணணும். அவரு அரசியலே வேண்டான்னு அசாண்டேட் இருக்கிறாரு. அதே வேளையில ஓகே அவரு வேண்டான்னு இருக்கிறாரு. அவரை மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற மாதிரி அவரை ஒரு காமன் கேண்டிடேட்டா கொண்டு வரணுங்கிற முயற்சிகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே சார். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா போன வாட்டி வாங்கின 302 விட இந்த வாட்டி ஜாஸ்தியா போக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றது பிஜேபி ஒண்டி அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா? இந்த டாபிக் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வச்சுப்போம். மகாராஷ்டிரா அதுக்கு பதில் சொல்லணும். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் தாக்கம் அவங்க மூணாவது இன்னொரு காஸ்டையும் விட்டு கேண்டிடேட்டா போட்டு படும் போது யாதவ் ஓட்டு அதுக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கிரே ஏரியாவா இருக்கும். சரி, ஓகே சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நன்றி, வணக்கம் கணேஷ்.